வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம இளையராஜா சாரோட சொந்த ஊரான பண்ணப்புறத்துக்கு போகிற வழியில் இருக்க ஒரு ரோட்டோட சைடில் நம்மளுடைய வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு அழகான மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தேன். அப்படி போகிற வர வாகனங்களெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன அழகான கதை தோணுச்சு. நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட மனசை திருப்திப்படுத்த நினைக்கிறது தான் தோணுச்சு. அதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் இந்த ரோட்டோட ஓரத்தில் உட்காந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த ரோடு வழியாக போயிட்டு வராங்க. அவங்களுக்கு நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட மதிப்பு மினிமம் 7 கோடிக்கு மேலே தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் கார்னா என்னென்னே தெரியாதுன்னு வச்சுப்போம். நான் இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வாங்கி இந்த ரோட்டோட சைடில் நிப்பாட்டிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். என்னதான் ரோல்ஸ் ராயல்ஸ் காரையே நான் இந்த ரோட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தாலும் இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாதனால அதை பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே இது நான் சென்னையில் அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரை நிப்பாட்டியிருந்தேன், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க. ஸோ இது மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களோட மனசை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செலவு என்றைக்கும் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட துன்பத்துக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையில் சொல்ல வந்தது இதுதான். இது என்னுடைய ஃபஸ்ட் டைம்னால் கதை ஒரு கோர்வையாக இருக்காது.